மத்திய அரசு விடுத்த ஒற்றை அறிவிப்பு 40 கோடியை இறக்கிய மத்திய அரசு. இது மோடியால் மட்டுமே சாத்தியம். 2014 முதல் மத்திய மோடி அரசு பல்வேறு மக்கள் நலத் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அனைத்து தரப்பட்ட மக்களையும் கருத்தில் கொண்டு தகுந்தாற்போல் திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருகிறது. அந்த வரிசையில் மத்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை கடந்த 2018ஆம் ஆண்டு தொடங்கியது. இதற்காக ஆண்டுக்கு 8000 கோடி ரூபாய்க்கு மேலாக நிதியையும் ஒதுக்கீடு செய்தது. ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ காப்பீடு வழங்குவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். மேலும் சமீபத்தில் இத்திட்டத்தின் மூலம் 70 வயதை கடந்த அனைவரும் இத்திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம் என்று மத்திய அரசு அறிவித்தது. இந்த விரிவுபடுத்தப்பட்ட திட்டத்தின்படி வருமான வித்தியாசம் இன்றி 70 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து முதியவர்களுக்கும் சுகாதார காப்பீடு வழங்கப்படுகிறது. அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளிலும் ரூபாய் 5 லட்சம் வரையிலான காப்பீடு இலவசமாக வழங்கப்படுவதால் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற தங்கள் பெயரை பதிவு செய்ய மூத்த குடிமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 2 மாதங்களில் 25 லட்சத்துக்கும் மேற்பட்ட 70 வயதுடைய முதியோர் இந்த விரிவுபடுத்தப்பட்ட திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்துள்ளனர் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியுள்ளதாவது, 70 அல்லது அதற்கு மேற்பட்ட முதியோருக்காக ஆயுஷ்மான் வாய் வந்தனா என்ற பெயரில் ஆயுஷ்மான் சுகாதார அட்டையை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளது. இந்த அட்டையை பயன்படுத்தி 22,000த்திற்கும் அதிகமான 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோர் இலவசமாக சிகிச்சை பெற்றுள்ளனர். இதற்கான செலவு ரூபாய் 40 கோடியை மத்திய அரசே வழங்கியுள்ளது. இந்நிலையில் இந்த அட்டை வேண்டி கடந்த 2 மாதங்களில் 25 லட்சத்திற்கும் அதிகமான 70 வயதிற்கு மேற்பட்ட முதியோர் விண்ணப்பம் செய்துள்ளனர். இந்த அட்டையை பயன்படுத்தி ஆண்டுதோறும் ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான சிகிச்சையை இலவசமாக ஒருவரோ அல்லது அவரது குடும்பத்தைச் சேர்ந்தவர்களோ பெற முடியும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் தமிழகத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் முழுமையாக சென்று சேரவில்லை. இதுகுறித்து 2 வாரங்களுக்கு முன்பு பாஜக மூத்த தலைவரும் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வானதி ஸ்ரீனிவாசன் கோயம்புத்தூரில் நிறைய மருத்துவமனைகளில் மாநிலத்தின் கார்டை கொண்டு வாருங்கள், அதற்குதான் சிகிச்சை கொடுப்போம் என்று சொல்கிறார்கள். ஏன் மாநில அரசு காப்பீடு திட்ட கார்டுகளை மட்டும் கேட்கிறார்கள்? மத்திய அரசு வழங்கும் ஆயுஷ்மான் பாரத் கார்டிற்கு என்ன மரியாதை இருக்கிறது? தமிழகத்தில் முதல்வர் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் கவராகாத நிறைய சிகிச்சைகள் அதில் கவராகிறது. முழுமையான பலன் மக்களுக்கு செல்வதில்லை. காரணம், இதன் மூலம் மத்திய அரசுக்கு பெயர் வந்துவிடும் என்று குற்றம் சுமத்தியிருக்கிறார். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.